Hi, good evening. I am swing trader. This video for learning purpose only. SEBI நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்சேஞ்சுக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து NSE, ஒன்று வந்து BSE. NSEயில் பார்த்தீங்கன்னா 4 இண்டிசஸ் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி, பென் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. இப்போ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மண்டே எக்ஸ்பைரி ஆகும், வீக்லி எக்ஸ்பைரியில். பென் நிஃப்டிக்கு டியூஸ்டே, பேங்க் நிஃப்டிக்கு வெனஸ்டே, நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஃப்ரைடே எக்ஸ்பைரி ஆகும், பேங்க் எக்ஸ் வந்து மண்டே எக்ஸ்பைரி ஆகும். இப்போ வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும்போது இப்போ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெண்டாக ₹2 இருந்த ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்கன்னா 150, 200 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. சம் ஸ்கேம்ஸ் அதெல்லாம் நடக்குது. இதை வந்து அவாய்ட் பண்ணும். ஏன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து செபி வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்மிட் பண்ணதில் லாஸ்ட் 1 இயரில் மட்டும் அரௌண்ட் 50,000 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 50,000 crore மெயினாக லாஸ்னால் அதை பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் மட்டும் 95% பீப்புள் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. 5% ஒன்லி ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணும், ரீட்டைலர்ஸ் வந்து லாஸ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து என்ன மாதிரி சஜஷன் சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட்டாக இருக்கிற நிஃப்டி வந்து கான்ட்ராக்ட் சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுன்ற சொல்லியிருக்காங்க. இப்போ நிஃப்டியோட கான்ட்ராக்ட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு 25,000 கால் ஆர் புட் நம்ம செல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 25,000 இன்ட்டு 25 குவான்டிட்டி தான் நம்ம நிஃப்டியோட லார்ஜ் சைஸ். நம்ம ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது என்னவான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கான்ட்ராக்ட் சைஸ் வந்துடும். இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,25,000. இதை வந்து ப்ரோக்கர்ஸ்லாம் என்ன மார்ஜின் கொடுக்குறாங்கன்னா, எக்ஸாம்பிள் ஜீரோதா, அப்புறம் வந்து அப்ஸ்டாக்ஸ், இவங்களாம் யூஸ்வலாக என்ன மார்ஜின் கொடுப்பாங்கன்னா, இப்போ நான் ஜீரோதா யூஸ் பண்ணுறேன். ஜீரோதாவில் வந்து லெஸ் தேன் 70,000 இந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க மார்ஜின். இப்போ வந்து 6,25,000 கான்ட்ராக்ட் உள்ளதை 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 25 lakhs வரும்போது இப்போ வந்து சேம் அதே இதை வந்து 100 குவான்டிட்டியோட 25,000 நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நிஃப்டியோட மார்க்கெட் இப்போ 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா அரௌண்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 lakhs வரும். இதுதான் கான்ட்ராக்ட் சைஸ். நமக்கு என்ன மார்ஜினில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2,80,000. அது எப்படின்னா, நம்ம வந்து இப்போ 25 குவான்டிட்டிக்கு வந்து 70,000 கிடைக்குதுன்னா, இப்போ 100 குவான்டிட்டி இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 25லேருந்து 100க்கு போகுதுன்னா 100ன்னு போகும்போது 70 into 4 times. ஸோ 2,80,000 வரைக்கும் நமக்கு வந்து மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ இது மெயினாக யாரை அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 lakhs 1 lakhs வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற செல்லர்ஸ்க்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் 1 lakh 1.5 வச்சு செல்லிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து சடனாக வந்து 3 lakhs இருந்தாலும் செல் பண்ண முடியும். அதோட லாஸ் எல்லாமே பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் செல்லிங் விட்டு வெளில போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. அதே மாதிரி பையர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 மார்ஜின் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பையிங் பண்ணுவாங்க. ஒரு 10,000 5,000 20,000 இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சடனாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களாம் வெளில போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படி இல்லைன்னா மேபி என்ன ஆகுனா, ரொம்ப லாங்கில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் அவங்க பை பண்ணுவாங்க. ₹10 உள்ளது ₹20 உள்ளதெல்லாம் 100 குவான்டிட்டி பண்ணும்போது ஒரு ₹2,000 ₹3,000 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லாங்கில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 90% வந்து ஜீரோவில் தான் முடியும். ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து லாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இந்த F&O வேண்டாம், நான் இதை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவங்களால இந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வெளில போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு சிலர் ஃபியூ ஆஃப் தம் வந்து இல்லீகல் ட்ரேடிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். லைக் ஆன்லைன் ரம்மி, தாபா ட்ரேடிங் இந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ செபி வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பர்டிகுலராக இப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு எந்த இதில் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் இருந்தால் 500 crore 1,000 crore ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து சம் ரெகுலேஷன் கொடுத்து, சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து அவங்கள பேன் பண்ணலாமா, இல்லை சம் பனிஷ்மெண்ட் எதுவும் பண்ணலாமா அப்படின்றது வந்து செபி கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் அவங்க F&Oவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் லாஸ் ஆக தான் செய்வாங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் செல்லரில் உள்ளவங்க பையிங் திரும்பி வரதான் போகிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். மை டேட்டா மைட் பி லிட்டில் ராங், பட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.